बंद करो बंद करो जस्टिस एके बेकू एके बेकू वी वांट जस्टिस மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக 2012 டெல்லி கூட்டு பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்ட நிர்பயாவின் தாய் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மம்தாவை கடுமையாக விமர்சித்த அவர், நிலைமையை கையாள தவறிய மம்தா பதவி விலக வேண்டும் என்றும் விமர்சித்துள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இந்த விவகாரத்தில் கொல்கத்தா போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து இந்த வழக்கை இப்போது சிபிஐ விசாரிக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையே 2012 டெல்லி கூட்டு பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்ட நிர்பயாவின் தாய் கொல்கத்தா மருத்துவர் கொலை சம்பவம் தொடர்பாக சில கருத்துக்களை கூறியுள்ளார். கொல்கத்தா மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து மேற்கு வங்கம் முழுக்க போராட்டங்கள் வெடித்துள்ள சூழலில் அந்த நிலைமையை கையாள மம்தா தவறிவிட்டதாக கூறிய அவர், மம்தா தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் மம்தா பானர்ஜி போராட்டத்தை எல்லாம் நடத்தி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கிறார். குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக மம்தா பானர்ஜி பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கிறார். அவரும் ஒரு பெண்தான், அவரிடம் அதிகாரம் இருக்கிறது. அவர்தான் மேற்கு வங்க முதல்வராக இருக்கிறார். அவர் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அதை உறுதி செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு போராட்டம் என்று நடத்தி வருகிறார். நிலைமையை சரியாக கையாள தவறியதால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்பயாவின் தாயார் கூறியுள்ளார். பாலியல் பலாத்கார குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம் விரைவான தண்டனை வழங்க வேண்டும். இதற்கான நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்ட வேண்டும். இதை செய்யாதவரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். கொல்கத்தாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை. இது நாட்டில் பெண்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்றார்.